ஒரு சீனியை வச்சு நம்ம ஹீரோவை பார்த்து எப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ டீமும் மேட்ச்சில் ரொம்ப மோசமாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஸ்கோரை பார்த்துட்டு அந்த சீனியை வச்சுட்டு போய் என்னை திட்டத்தை விட்டுட்டு டீமை நல்லா லீட் பண்ணுங்கன்னு சொல்லவும் செய்கிறான். அந்த சீனியை வச்சு நம்ம ஹீரோவை பார்த்து ஃபஸ்ட்டு நல்லா வளர்ந்துருக்கணும்னு சொல்லவும் செய்கிறான். கோமா நம்ம ஹீரோவும் பலார்னு ஒரு ஆற விட்டுறான். உடனே அந்த சீனியை வச்சும் நம்ம ஹீரோ வெளியே வாட்டி விட்டுறான். கோமா நம்ம ஹீரோ நல்லா சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கப்ப அங்கே இருக்க ஒரு போலீஸ் வண்டியில் இடிக்கவும் செஞ்சிடறான். இடிச்சிட்டா ஏமாட்டமாக போயிட்டு இருக்கான். உடனே போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுறாங்க. மறுநாள் கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோட ரிப்போர்ட்டை பார்த்து அந்த ஜட்ஜும் நம்ம ஹீரோ ஜெயிலில் போட்டு அவனோட வாழ்க்கை அழைச்சிருக்கான்னு சொல்லிட்டு டிசபிள் பர்சனுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்கிறான். ஹீரோவும் பைத்தியங்களுக்காக கேட்குறான். உடனே அவங்க ஃபைனையும் போட்டு விட்றாங்க நம்ம ஹீரோக்கு. ஹீரோவும் வீட்டில் வந்து பைத்தியங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு சொல்கிறப்ப ஹீரோட அம்மாவும் அவங்களாம் கடவுளோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் எப்படி ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு சொல்கிறப்ப ஹீரோட அம்மா நீ எங்கே போனால் மாறிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோவும் ட்ரைனிங் கொடுக்க போகிறான். அங்கே இருக்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஹீரோவும் அங்கே பந்த வச்சுட்டு அதை கவர் பண்ண சொன்னால் அவங்க டக்குன்னு அவங்க மீன் பையனை கவர் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ என்னடா பண்ண யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ இவங்களை பார்த்துக்கிற ஒரு சத்தார்ஜி இருக்காரு. அவட்ட வந்து இவங்களுக்குலாம் என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சத்தார்ஜியும் நீங்கள் உங்கள் உலகத்தில் இருக்கீங்க, அவங்க உலகத்தில் போய் வாழுங்க, கொஞ்ச நாள் அவங்க கூட பழகினா உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோவும் அவங்களுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்கள ரெடி பண்ணி மேட்ச்சை கூப்பிட்டு போயிடறான். இவன் ட்ரைனிங் பண்ண எல்லாருமே நல்லாவும் விளாண்டுக்கிட்டு இருக்கான். கடைசியாக கோல் போட்டு அந்த மேட்ச்சை ஜெயிக்கவும் செஞ்சுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஹாப்பியாகவும் ஆயிடுறான். அங்கே இருந்தவங்களும் அதை விட ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. மேட்ச் முடிஞ்சோன்னா ஹீரோ எல்லாத்தையும் குளிக்க போக சொல்கிறப்ப ஒரே ஒருத்தன் மட்டும் தண்ணிக்கு பயந்து குளிக்காம நிற்கிறான். ஹீரோ ஒரு வெளியே தூக்கி தண்ணியில் போட்டுட்டு உனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கல பாரு, அந்த எலி சாக போகுது, அதை போய் காப்பாற்றுன்னு சொல்கிறான். தண்ணிக்கு பயந்தனும் அந்த எலியை காப்பாற்றுறதுக்காண்டி டக்குன்னு தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த எலியை பிடிச்சி வெளியவும் போட்டுறான். ஹீரோவும் அந்த எலினால தான் தண்ணி பயம் போச்சு பாரு, நீ தண்ணிக்குள்ளே நிற்கிற, அப்புறம் ரொம்ப நாள் குளிக்காதவன் கடைசியாக தண்ணியில் இறங்கி குளிக்கவும் செய்கிறான். அடுத்த மேட்ச் விளாட போகிறப்ப ஒரே ஒருத்தன் மட்டும் வரலன்னு சொல்லிட்டு அந்த சிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு போல் நான் வேற ஆளை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறான். ஹீரோ அது யாரும் பார்த்தா அது ஒரு பொண்ணு கையில் சப் போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் எதுக்கு சபை போல் நடத்துன்னு கேட்குறப்ப உடனே அந்த பொண்ணும் நம்ம போராட்டில் நீச்சல் குளம் இருக்கும்ல அதில் விளையாடுறதுக்கும் சொல்கிறான். ஹீரோ அதை பார்த்து ஷாக்காகவும் செய்கிறான். உடனே இவங்களும் பஸ்ஸில் ஏறி அந்த விளையாடுறதுக்கு போயிடறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டீம் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு. ஹீரோவும் எப்படியே ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் போய் ஒருத்தன் அவுட் ஆகுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பால் வச்சிருக்கணும் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு அவனை பிடிச்சி மெயின் பண்ணி எத்திரவும் செய்யுது. இதனால் அவங்க மேட்ச் ஜெயிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேட்ச்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஜாலியாக பாடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வந்துகிட்டு இருக்கப்ப அந்த பஸ்ஸோட டிரைவரும் ஏன் இப்படி கத்திட்டே வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கோமான அந்த பொண்ணும் டிரைவரோட சட்டையை பிடிச்சி அவனை மீன் பண்ணி ஏற்றிடுது. டிரைவரும் இவங்க எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுறான். உடனே நம்ம ஹீரோவும் அவங்கள ஒரு லாரியில் கூட்டிட்டு ஒரு வீட்டுக்கு வந்துடுறான்.